செல்ல வேண்டும், எடுத்து சென்று சேர்க்க வேண்டும் என்ற கடமைகளை சொல்கிறேன். இன்னைக்கு இந்த சமுதாயத்தை ஒரு தவறான வழியிலே ஷைத்தான் இழுத்து சென்று கொண்டிருக்கிறான். பேஸ்புக் என்ற ஒரு மிகப்பெரிய ஷைத்தானிய தளத்தின் மூலமாக அதை ஹலாலாக பயன்படுத்துபவர்கள், அழைப்பு பணியின் நோக்கத்திலே பயன்படுத்துபவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுவானாக. அவங்க அழைப்பு பணியை அல்லாஹ் விரைவுபடுத்துவானாக. அவர்களுக்கு அந்த ஈமானிலே அல்லாஹ் உறுதி கொடுப்பானாக. அதை விட்டுவிட்டு எவன் ஒருவன் அந்த இணையதளத்தை ஹராமான நோக்கிலே ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே பேசுவதற்காக பழகுவதற்காக பயன்படுத்துகிறானோ, அந்த இணையதளத்தை பயன்படுத்துவது இந்த மார்க்கத்திலே ஹராம். அவனுக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அவன் ஹராமை செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதுவும் இன்னைக்கு ஷைத்தான் எப்படி ஒரு ஃபித்னாவை ஆரம்பிச்சிருக்கான் தெரியுமா? இஸ்லாமிக் சாட்டிங். யாரும் அப்துல்லாவும் ஆமீனாவும் இஸ்லாமிக் சாட்டிங். நாங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நாங்க பழகிறோம். இதெல்லாம் தவறு. நாங்க மார்க்கத்தை ஷேர் பண்ணிக்கிறோம். யார் உனக்கு இப்படி மார்க்கத்தை ஷேர் பண்ணுவதற்கு, மார்க்கத்தை கலப்பதற்கு உனக்கு அதிகாரம் கொடுத்தது? ஒரு முஸ்லிமான பெண் அனைத்து ஆண்களுக்கு முன்னால் வந்தும் இப்படி எல்லா ஆண்களுடைய பார்வையை ஈர்க்கும் வழியாகவும் இஸ்லாமை பரப்புகிறாளாம். அவர் ஒரு கமாண்ட் கொடுப்பார், இவர் அதுக்கு மேல கமாண்ட் கொடுப்பார். ரிலேஷன்ஷிப் வளர்ந்துகிட்டே இருக்கும். கடைசியில் எங்க போய் விடும்? இது எங்க போய் விடும்? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். நடப்பதை பார்க்கிறேன், நடப்பதை சொல்லுகிறேன். இந்த வழிகள் எல்லாம் இதை திறந்து வைத்தால், இதை ஹலாலாக்கினால் நிச்சயமாக இது ஜினாவிலே சென்றுவிடும். ஷைத்தான் அப்படித்தான் வலையை விரிப்பான். இதெல்லாம் சொல்லி பாருங்க. இன்னைக்கு இதெல்லாம் சொல்லி பாருங்க. என்ன தப்பா? நான் தங்கச்சி மாதிரி பழகிறேன், நான் என் அண்ணனா நினைச்சு பழகிறேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹராம், ஹராம். இந்த ஹராமான நிலையிலே இவன் துஆ செய்தால் தொழுதால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுமா? புரிவுகளை சாதாரண விஷயமாக நினைத்து விடாதீர்கள். இந்த உம்மத்துடைய நேரங்களை, வாலிபர்களின் நேரங்களையும் சரி, வாலிபர்களுடைய அத்துணை கவனங்களையும் சரி, இந்த ஷைத்தானிய தலம் ஒவ்வொரு நாளும் ஈர்த்து கொண்டு அவர்களை வழிமாற செய்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்கிறது, தொழுகையை மறக்கடிக்க செய்கிறது, அவர்களின் உலக விஷயங்களை மறக்கடிக்க செய்கிறது. ஹராமை தேடி தேடி இந்த மனிதன் உள்ளே நுழைந்து கொண்டே இருக்கிறார். தடை செய்யப்பட்டது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எந்த ஒரு காரணத்தை கூறியும் சரி, இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு காரணத்தை கூறியும் சரி, எந்த ஒரு காரணம், அது மார்க்கம் என்ற காரணமாக இருந்தாலும் சரி, மார்க்கம் அல்லாத உலக காரணங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரணத்தை கூறியும் ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே திருமண உறவு இல்லாமல் ஒரு ஆண் பேசுவது இந்த மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஹராம்.